சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். வேண்டிய வரங்களை கை நிறைய பெற்றுக்கொள். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். எனது ஆசிர்வாதத்துடனேயே இந்த நாளை துவங்கு. உன்னை பிடித்திருந்த கெட்ட நேரமெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரம் துவங்கவிருக்கிறது. சந்தோஷமாக இரு, நம்பிக்கையோடு இரு, வாழ்க்கையை வென்று காட்டலாம் என்ற உறுதியோடு இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக, உனக்கு துணையாக. இந்த வியாழக்கிழமையை நம்பிக்கையோடே துவங்கு. உனக்கு இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக நாட்களாகவே இருக்கும். சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன். இந்த நல்ல நாளில், நல்ல நேரத்தில் மனை நிறைவாக அனைத்தையும் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள். உனக்காக தேடி வந்த வரத்தை மகிழ்ச்சியாக, மிக ஆனந்தமாகவே பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையிலா இத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பலவிதமான மாற்றங்களும் தருணங்கள், நல்லவிதமான தருணங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கை கொண்டும் ஒரு செயலை செய்கின்ற போது வெற்றியை நமதாக்கிக் கொள்ள முடியும். தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் போது மற்றவர்களின் தயவின்றி வாழ்வில் முன்னுக்கும் வர முடியும். வாழ்வின் தடைகளை தகர்த்து எறிய முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற புதுவிதமான தெம்பு நம் மனதில் தோன்றும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதனை தீர்த்து கொள்ள தன்னம்பிக்கை மிகவும் உதவி செய்கின்றது. நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கையால் உனக்குள் ஒளிந்திருக்கும் பலத்தை வெளிக்கொண்டு வர அந்த நம்பிக்கையே வழிவகை செய்கிறது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையெல்லாம் உணர்ந்து கொண்டாய். உன் பாதையில் நீ பட்ட போராட்டங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்று கவலை உன்னில் இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, எதையுமே மாற்றக்கூட என் மனசு வரவில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய கஷ்டகாலம், உன்னுடைய கர்ம வினையால்தான் நீ அத்தனை சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தாய், போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. இதுவரை நீ சந்திக்காத பல மாற்றங்களை இனி உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய். அதிசயத்தில் ஆழ்ந்து நிற்கவே போகிறாய். இனி என்னுடைய அற்புதங்கள் ஒவ்வொன்றாக நீ காண்பாய். நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்துமே என்னால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டதுதான் என்பதை முழுமையாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். எது வந்தாலும் அது என் கண் பார்வைப்படிதான் வரும். என்னுடைய அனுமதி கேட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்.
உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் என்மேல் உனக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காகத்தான் அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சுபமாக முடித்து கொண்டிருக்கிறேன். அத்தனை நிகழ்வுகளிலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நான் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை வேளைகளிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என் கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, நல்லதை நிகழ்த்த, மங்களத்தை அள்ளி கொடுக்க எப்பொழுதுமே நான் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாமே சுபமாகவே இருக்கும். என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், என்னை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீ குழம்ப வேண்டாம். உன் மனதிற்கு நிம்மதி தரும் செயல் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே செய். நீ வாயால் சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும். உனக்காக அனைத்தையும் செய்ய உன் சாயப்பா உன் கண்முன் வந்து நிற்பேன். எனக்காக அதிகமாக பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. மனதார் நம்பிக்கையோடு சாயி என்று ஒரு முறை நினைத்தால் கூட போதும். உன் கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா வருவேன். வந்து உன் கண் முன் நிற்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன். புரிந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் உன்னிடம் நிரந்தரமாக இருப்பேன். உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை விட்டு யார் விலகினாலும் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருப்பேன். உனக்கு பாதுகாவலனாகவும் இருப்பேன். உற்ற தோழனாகவும் இருப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அத்தனையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி நீ கேட்ட வரம், நீ கேட்காத வரம், நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ வேண்டியதை வேண்டியபடியே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உனக்கு பயம் என்பதே வேண்டாம். நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் நகர்த்தி செல்வேன். சாயப்பா மேல் முழு நம்பிக்கை வை. பக்தியோடு இரு, பொறுமையாக இரு. இனி அனைத்தும் உன் வசம்தான். நான் இருக்கிறேன். மிகப்பெரிய சிக்கல் உன் வாழ்விலிருந்தே காணாமல் போகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் உன் சாய் பாபா. இதுவரை நீ உன் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருந்த, ஏன் அனுபவிக்கப் போகின்ற அனைத்துமே உன்னுடைய கர்மாவின் படிதான் உனக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நிகழும். யாருமே அதை மாற்றவே முடியாது. எவருமே அதை மாற்றவும் இயலாது. இறைவனாலே மாற்ற முடியாத ஒன்றை அனுபவித்துதான் ஆக வேண்டுமே தவிர வேறு வழியே கிடையாது. எதையுமே மாற்ற முடியாத இறைவனை எதற்காக வணங்க வேண்டும் என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறதல்லவா? அவரவர் செய்த கர்மாவின் பயனை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கர்மாவின் தீவிரத்தை குறைக்க, அந்த கர்மாவோடு போராட மன தைரியத்தையும் மனதில் ஒருவிதமான நம்பிக்கையையும் கொடுப்பது அந்த குரு வழிபாடுதான். அதற்காகத்தான் இறைவனை வணங்க வேண்டும், குரு வழிபாடு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குருவின் வழிபாடு, குருவின் ஆசிர்வாதம் முழுமையாக இருந்தால்தான் அந்த காலகட்டத்தை உன்னால் மிக எளிதாக கடந்து வர முடியும். உன் கர்மாவின் தாக்கத்தை எல்லாம் குறைத்து கொண்டு உன் கர்மாவை, நீ செய்த பாவ புண்ணியத்தின் பிரதிபலனை மிக சுலபமாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்து வெற்றியை அனுபவிக்கலாம்.
உன்னுடைய சிரிப்பை பார்த்து ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க காத்து கொண்டிருக்கும் எப்பொழுதுமே. யார் உன்னை வெறுத்தாலும் கூட நீ மட்டும் உன் வாழ்க்கையையும் உன்னையும் நேசிக்க கற்றுக்கொள். அதுவே உன்னை வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த உலகிலேயே மிக சிறந்த அன்பு உன்னை நீயே நேசிப்பதுதான். உன் மீது அன்பை நீயே செலுத்திப்பார். உனக்காக இருக்கும் வாழ்க்கை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். வழிகளில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகளே இல்லாத வாழ்க்கையும் இல்லவே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. கஷ்டகாலம் என்று ஒன்று வந்தால் அதற்கு முடிவு என்று நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். அந்த வழி உன் கண்களுக்கு தெரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த நொடியும், எந்த ஒரு நிமிடமும். உன் சாயப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பா வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உன் மனதில் இருக்கும் வழிகளை எல்லாம் மறந்துவிட்டு உன் வாழ்க்கைக்கான வெற்றி அடைவதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உனக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். அது மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். தேவைப்படும் பொழுது உன்னுடைய புத்திசாலியான அறிவையும் தேவையே இல்லாத இடத்தில் உன்னுடைய மௌனத்தையும் நீ கடைப்பிடித்தால் உன் மனதில் பாரம் என்பது ஏற்படவே ஏற்படாது. மன நிம்மதியை இழக்கவும் இழக்காது. இதை சமநிலையோடு எடுத்துக்கொள்ள பழகினால் எதையுமே நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை. தேட வேண்டிய அவசியமே இல்லாத பொழுது எதையுமே உனக்கு இழக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வீண் மனக்குழப்பமும் வரவே வராது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்காகவே எப்பொழுதும் வாசம் புரிந்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டகாலத்தையும் சோதனை காலத்தையும் மாற்றி உனக்கு நல்ல காலத்தை கொடுப்பதற்காக அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற நம்பிக்கை எண்ணம் போதும் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன் அனைத்தையும் சீர்படுத்த. வாழ்க்கையில் நீ நடக்கும் முட்பாதை நம்பிக்கை துரோகம் நிறைந்த முட்பாதையில் நீ நடக்கும் நேரத்தில் அந்த முட்கள் பாதையிலிருந்து உன் கால்களை மலர் பாதையில் அழைத்து செல்லும் நேரம் வரை என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கும். யாருமே நமக்கு துணையாக இல்லையே, யாருமே நம்மை கவனிக்கவே இல்லையே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். அனைத்தையும் உனக்காகவே யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை யாருமே இல்லை எனக்காக, யாருமே எனக்கு தோள் கொடுக்க இல்லை என்று நீ வருந்துவது உனக்கே அழகாக இருக்கிறதா? உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று. மனம் வருந்தாதே. உன் தடைக்கற்கள் எல்லாம் உன்னுடைய படிக்கற்களாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் பாவக்கணக்கு எல்லாம் தீர்த்து விட்டது. நீ புண்ணியம் அதிகமாக செய்திருப்பதால் தான் இப்பொழுது இந்த பதிவை உன்னால் கேட்க நேரிடுகிறது. இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது என்றாலே உன்னுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். தலை நிமிர்ந்து உன் வாழ்க்கையில் வாழப் போகிறாய். பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போவதை நீயே கண்ணார காணத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் இதுதான். நீ நினைத்த மாற்றங்கள் துவங்கும் நேரமும் இதுதான். நீ
செய்த பாவங்களெல்லாம் மறைந்து புண்ணியங்கள் சேரும் நேரமும் இதுதான். உன் வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் உருவாகும் நேரமும் இதுதான். எப்பொழுதுமே நல்லவராகவே இரு. மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும்படி நான் செய்வேன். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய நம்பிக்கைதான். நீ நம்பிக்கையாக செய்யும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக ஜெயிக்க வைக்க நான் போராடிக்கொண்டே இருப்பேன். ஒன்றை உன்னால் மாற்ற முடியவில்லை என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக வரும். எனவே எதற்கும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே, வேதனைப்படாதே. மற்றவர்களுக்கு பாவம் செய்ய நினைக்காதே, பாவியாகியே விடாதே. மனதில் பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ போராடும் நேரத்தில் தடுக்கி விழும் சமயம் வந்தாலும் கூட என் கரங்கள் உன்னை தூக்கிவிடும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அத்தனை வழிகளையும் என் வழி உனக்கு நிச்சயமாக காட்டும். பிரகாசமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீ பட்ட வேதனை, சோதனை, போராட்டம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. என்னுடைய பொக்கிஷமான உன்னுடைய சின்ன சின்ன விருப்பங்களையும் சின்ன ஆசைகளையும் உனக்கு நிறைவேற்றாமல் நான் வேறு யாருக்கு நிறைவேற்றப் போகிறேன்? அதை நிறைவேற்றாமல் வேறு என்ன வேலை எனக்கு? என்னுடைய கண்மணிக்காக உன் வேண்டுதல்களை கூடிய விரைவில் நான் நிறைவேற்றுவேன். உனக்கு அது நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் அதை பார்த்து கொள்வேன். உன்னுடைய விருப்பமும் ஆசையும் நீ நினைத்தபடி அப்படியே உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனிவரும் நிகழ்வுகள் எல்லாமே உன் மனதிற்கு இனிமையாகவும் சுகமாகவும் உன் மனதிற்கு ஏற்றாற் போலவே அனைத்தும் உன் வாழ்வில் இனி நிகழும். உன் வாழ்க்கை இனி எப்படி இருக்கப் போகிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்னுடைய சிரித்த முகத்தை உன் கண்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். நீ இதை பார்த்து கொண்டிருந்தாயென்றாலே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருகப் போகிறது என்றுதானே அர்த்தம். நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ ஆசைப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. நான் அதை என் கண்மணிக்காக நிகழ்த்தியே தீருவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் ஏங்கி தவித்து கொண்டிருப்பதையும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ முன்னேறுவதற்கான அனைத்து வழிகளையும் மிக பிரகாசமாகவே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அதில் வெற்றியை நீ பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உனக்கு எப்பொழுதுமே ஏமாற்றம் வரவே வராது. நீ எதை எதிர்பார்த்து இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை அப்படியே விட்டுவிடாது. காலம் உன்னை விட மிக 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 பலம் மிக்கது. எனவே யாரையும் மனதால் காயப்படுத்தாதே. மற்றவர்களின் மனதை காயப்படும்படி எதுவுமே செய்யாதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். உன் கவலைகளையெல்லாம் விட்டுவிடு. நீ எப்போது கவலையில்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுது உன் மனம் நிம்மதியாக இருக்கும். உன் மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடம் வந்து சேரும் நிரந்தரமாக. உன்னுடைய கனவுகளெல்லாம் விரைவில் பூர்த்தியாகப் போகிறது.
பல வருடங்களாக உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்த இருள் விலகப் போகிறது. உன் கடந்த காலத்தையும் முடிந்து போன காலத்தையும் நினைத்து நினைத்து வருந்தாதே, கண்ணீர் சிந்தாதே. வரப்போகும் காலத்தை நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள். உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. உனக்கான ஆனந்தம் வேறு எங்குமே இல்லை, அதுவும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே அனைத்தும் உன்னை வந்து சூழும், உன்னை வந்து பற்றி கொள்ளும். யார் ஒருவர் அச்சப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பேன். எந்த சூழ்நிலை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் 7 கடல் தாண்டி மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரவணைப்பு, என்னுடைய நிம்மதியான வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு காத்து கொண்டே இருக்கும்.